ஹே காய்ஸ், நான் உங்கள் ஆரோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிசைனர், கிராஃபிக் டிசைனராக ஆகிறது எப்படி, ஓகேவா? ஸோ கிராஃபிக் டிசைனர் ஆகணுன்னா எந்த விதமான குவாலிஃபிகேஷன்ஸும் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க தேவையில்ல. ஸோ ஒன்லி ஒன் யூ ஹாவ் டு நோ அபவுட் ஸ்கில் செட். சம் ஆஃப் ஸ்கில் செட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஒரு கிராஃபிக் டிசைனருக்கு. அது என்னென்ன ஸ்கில் செட் நான் சொல்கிறேன். பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைன் கான்செப்ட், இப்போ உங்களுக்கு ஒரு டிசைன் தெரியுது, ஒரு விசுவலைசேஷன் தெரியுதுன்னா அதை எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணணும், எப்படி வந்து நம்ம ஒரு டிஜிட்டலாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டிசைன் தெரியுது, இல்லை ஒரு டிசைன் விஷுவலைஸ் பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளே தோணுது, அதை எப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, ஓகேங்களா? பேசிக்கான ஒரு டூல், 2-3 டூல் இருக்குது, நான் சொல்கிறேன் அதை எப்படி கற்றுக்கலான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட். நம்ம எல்லாருக்குமே மூலதனமே பெயிண்ட்டு தானே. நம்ம சின்ன வயசில் எத்தனை பெயிண்டில் எத்தனை விதமான ட்ராயிங்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருப்போம், ஓகேங்களா? ஸோ எனிவே நம்மளுக்கு பெயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெயிண்ட்டை ஃபஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அதில் இருக்கிற டூல்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா? பெயிண்ட்டை வச்சு ரொம்ப பெருசாலாம் கிராஃபிக் டிசைன் பண்ண முடியாது, பட் பேசிக்காக நீங்கள் லேர்ன் பண்ணலாம், உங்களுடைய டிசைன் எந்தோவா அதில் காட்டலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெவல் நான் என்ன படிக்கலாம், என்ன தெரிஞ்சுக்கிட்டா நான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும்? ஃபோட்டோஷாப், அடோப் ஃபோட்டோஷாப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் கற்றுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஃபோட்டோஷாப் கற்றுக்கணுன்னா நீங்கள் நிறைய டுட்டோரியல் பார்க்கணும். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, ஓகேங்களா? நிறையா வீடியோஸ் இருக்குது. யுடோமியில் ஃப்ரீ கோர்சஸ் தராங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஃப்ரீ டுட்டோரியல்ஸ் இருக்குது, பிளாக்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். பே பண்ணி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், ஓகேங்களா? மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு, பட் அந்தளவுக்கு நல்லா சொல்லி தருவாங்களான்றதுலாம் கொஞ்சம் டவுட்டு தான், ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்லுவேன், நல்லா ஃபஸ்ட் நீங்கள் செல்ஃபாக லேர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, எதனா ஃபீல் பண்ணுறீங்களா, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு தோணுதா, அந்த டைமில் ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டை பிடிச்சி மென்டார்ஷிப் வாங்குங்க. இப்போ என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டிசைனர் வந்து ஒரு 5 இயர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்டார்ஷிப் வாங்கினீங்கன்னா நான் தாராளமாக சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு எந்த விதமான சார்ஜஸ் கிடையாது, எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு யாரெல்லாம் டவுட்னு கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே சொல்லிக் கொடுப்பேன், ஓகேங்களா? ஸோ அதனால் மென்டர்ஷிப் பாருங்கள், நிறைய வீடியோஸ் பாருங்கள், யூடியூப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடோப் ஃபோட்டோஷாப் கற்றுக்கணுன்னா அடோப் ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரை ஃப்ரீ ட்ரையில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் தெரியும், அதில் இருக்கிற டூல்ஸ் எல்லாம் தெரியும், ஓகேங்களா? அதை வந்து தினமும் நீங்கள் போயிட்டு பாருங்கள். கண்ணாடி முன்னாடி நம்ம ஃபேஸை பார்க்குற மாதிரி அந்த சாஃப்ட்வேரை தினமும் பார்க்கணும் நீங்கள். அப்போ தான் அதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ட்ரையல் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பென் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கிராப் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸ்லைசிங் எதுக்கு, இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ்னால் என்ன, வெக்டர்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சாஃப்ட்வேர் பக்கம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃபாக ஒரு டைம் வந்து மார்க்கெட்டில் படிக்க ஆரம்பிங்க. கிராஃபிக் டிசைனர்னால் என்னது, கிராஃபிக் டிசைனருக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அடோப் ஃபோட்டோஷாப் ஒரு டூல் இருக்குது. அடுத்த டூல் என்னது, அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர். இல்லுஸ்ட்ரேட்டர்னா என்ன டூல்? இல்லுஸ்ட்ரேட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் பண்ணுற டூல், ஓகேங்களா? அதில் வந்து நீங்கள் லோகோ கிரியேட் பண்ணலாம், பேப்பர் டெம்ப்ளேட்ஸு, பிரிண்டிங் மெட்டீரியல்ஸ் பண்ணலாம், டிசைன் கம்யூனிகேஷன்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிடிஎஃப் டிசைன் பண்ணுறது, பிடிஎஃப் எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டரில் பண்ணலாம். ஓகே, ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிச்சு ப்ளஸ் இல்லுஸ்ட்ரேட்டர் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன தெரியணும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிசைன் சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இன்டிசைனில் என்ன பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பர் பண்ணுவாங்க, புக் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி புக்கு, நியூஸ் பேப்பர், ரீடபிள் மெட்டீரியல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்டிசைன் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3 சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியரான சாஃப்ட்வேர். இந்த 3 சாஃப்ட்வேர் தெரிஞ்சாலுமே நீங்கள் கிராஃபிக் டிசைனர் சொல்லிட்டு தகுதியானவராகிடுவீங்க, ஓகேங்களா? ஸோ என்னென்ன மாதிரி ரோல்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிராஃபிக் டிசைனருக்கு இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிராஃபிக் டிசைனர் சொல்லுவாங்க. ஜூனியர் கிராஃபிக் டிசைனர்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க, கம்பெனிக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு மேலே ஒரு சீனியர் இருப்பார்னு அர்த்தம், ஓகேங்களா? அந்த சீனியர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு.
அவருக்கு நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதுக்கு பேர் வந்து ஜூனியர் கிராஃபிக் டிசைனர் சொல்லுவாங்க. இப்போது மார்க்கெட்டில் ஒரு ஜூனியர் கிராஃபிக் டிசைனர் வந்து 10,000 15,000 சேலரி வாங்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அடுத்து என்ன லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனர். கிராஃபிக் டிசைனர்னா ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கினவங்க கிராஃபிக் டிசைனர் சொல்லிட்டு ரோல் வாங்குவாங்க. அவங்களுக்கு மார்க்கெட்டில் சேலரி பார்த்தீங்கன்னா 20 to 25 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பொசிஷன் இருக்குது அப்படின்னா சீனியர் கிராஃபிக் டிசைனர். சீனியர் கிராஃபிக் டிசைனருக்கு என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான பேமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா 25 35K 40K வரையும் வாங்குறாங்க. ஸோ இது மார்க்கெட்டில் போயிட்டுருக்கிற ஒன் ஆஃப் த சினாரியோ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ் இருக்கும், என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கல்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட பேக்ரவுண்ட்லாம் கட் பண்ணி வெறும் பிளைன் இமேஜஸ் தானே தெரியுது. அந்த கட் பண்ணி கொடுக்கறதோட வேலை வந்து கிராஃபிக் டிசைனரோட வேலையை தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டுடியோ போகிறீங்க, உங்களோட ஃபோட்டோ எடிட் பண்ணுறாரு, அவங்க பேரும் வந்து கிராஃபிக் டிசைனர் தான். ஓகேங்களா? ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸ் போகிறீங்க, உங்களுக்கு பத்திரிக்கை அடிக்கிறீங்க, அந்த பத்திரிக்கையை டிசைன் பண்ணி கொடுக்குறவரும் ஒரு கிராஃபிக் டிசைனர் தான். ஸ்டூடியோவில் 1 ஹவருக்கு ஒரு டிசைனருக்கு வந்து 250 rupees பே பண்ணுறாங்க சென்னை மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ கிராஃபிக் டிசைனரோட தேவை இந்த நாட்டுக்கு தேவை. ஸோ நீங்கள் கிராஃபிக் டிசைனர் ஆகுங்க, நிறையா சம்பாதிங்க. ஓகே, ஸோ நீங்கள் நிறையா ஃப்ரீலான்சிங் கூட பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சோஷியல் மீடியா டிசைன்ஸ் பண்ணலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா டிசைனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் டிசைனர் ஆகணுமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.